ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் வயநாடு பகுதி. என்கிற ஒரு டிவிஷன். இந்த டிவிஷனில் 2019 இந்த மாதிரி தான் மேகஸ் போடணும்னு சொல்லி நல்ல ஒரு மழை வந்தது. இந்த மழை வரும்போது இங்கே பஞ்சாயத்து பிரவர்த்திக்கிற அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து, வார்டு மெம்பரு எல்லாம் சேர்ந்து, கவுன்சிலர்லாம் சேர்ந்து, இந்த பக்கம் மழை ஜாஸ்தி, மண் பரிசோதிச்சுட்டு உருள் போட்டும், அப்போ அது வந்து ஜனங்கள் எல்லாம் மாறி போகணும் அப்படின்னு சொல்லி காலையிலே இறங்கி ஜனங்களெல்லாம் இறக்கிட்டாங்க. ஜனங்களெல்லாம் இறக்கி கேம்பில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அது செஞ்சதுனால அன்னைக்கு இங்கே பாதிப்பு அதிகம் இல்லை. கேம்பில் இருந்து சாப்பிட்டுவிட்டு ஆடை பார்த்துட்டு வரேன், மாடை பார்த்துட்டு வரேன்ட்டு வந்தவங்க தான் இதில் ஒதுங்கி போனது. அதில் தான் கொஞ்சம் ஒரு 5-6 பேர் கிடைக்கிறதுக்கு, பாக்கி எல்லா பேரையும் காப்பாற்றி வச்சு கொஞ்சம் பேர் ஜடமாகவும் எடுக்கப்பட்டு, அதுக்கு பிற்பாடு இப்போ படிக்கிற பஞ்சாயத்து முண்டக்கையில் உருளப்பட்ட காரணம் மேகஸ்போரம் தான். அந்த மேகஸ்போரத்தில் உருளு போட்டுறப்போ பஞ்சாயத்து அதிகாரிகள் வந்துட்டு பஞ்சாயத்தில் உள்ளவங்க வந்துட்டு மாறி தாமசிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கவே இல்லை. ஒரு முன்னறிவிப்பு கொடுத்துருந்தா இத்தனை பாதிப்பு வராது, புரியுதுங்களா? அப்போ முன்னறிவிப்பு யாருக்குமே கொடுக்க கிடையாது. அப்போ அதில் கொஞ்சம் பேர் இப்படி குசு பேசி கொஞ்சம் மாறினவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க, மாறாதவங்களாம் மாறிட்டாங்க. அப்படித்தான் ராத்திரி 2 மணிக்கு உருளு கொட்டி போனது. இந்த மாதிரி ஒரு உருளு கொட்டை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. ஒரு 84 அதே போல் முண்டக்கையில் டாம்டாமுன்னு ஒரு மழை கொட்டுனுச்சு. அந்த டைமில் ஒரு லைன்ஸு தான் போச்சு. அந்த டைமில் ஒரு லைன்ஸு தான் போச்சு, பாக்கி எல்லாம் ஃபாரஸ்ட் கார்டு தான் போச்சு. இந்த ட்ரிப்பு போட்டுனதில் ஒருபாடு வீடுங்க, ஒருபாடு ஜீவன் வச்சு பயங்கர துக்ககரமாக தான் இருக்கிறோம். என்ன பண்ணுறது? தோட்ட தொழிலாளி போயிருக்குது, ஃபீல்டு ஆஃபீஸர்மார் போயிருக்கிறாங்க. ஃபீல்டு ஆஃபீஸர்மார்னா பங்களா, இந்த மாதிரி தனி பங்களா, அந்த மாதிரி பங்களாவும் போயிருக்குது. முண்டக்கை எஸ்டேட் முண்டக்கை எஸ்டேட் டிவிஷனில் போயிருக்குது. ஃபீல்டு ஆஃபீஸர் போயிருக்காங்க, பெங்காலிகளும் போயிருக்கிறாங்க. வேலைக்கு தொழிலுக்கு வந்தவங்களில் பாதிப்பு ஏற்படும். இன்னும் அதோட சரியாக கணக்கு கிடைக்கல. கணக்கு எடுப்பு கிடைக்கணும், டிவிஷன் மேனேஜர்லாம் கணக்கு விடணும். அப்போ தான் அந்த வார்டு மெம்பரில் பிரவர்த்திக்கிற வார்டு மெம்பருக்கு தெரியும் என்னென்ன வீடு இந்த இடத்துல இருந்தது. பின்ன அங்கே குடியிருப்பு இருக்கிறவங்களாம் சேர்ந்து தேடும்போது தான் இந்த வீட்டில் எத்தனை நாள் இருந்துச்சு, இந்த வீட்டில் எத்தனை நாள் இருந்துச்சுங்கிறது கணக்கு கரெக்டாக கிடைக்கும். கணக்கு கிடைக்காது. இப்போ கிடைச்சது என்னமோ சாலியாரில் இருந்தெல்லாம் ஒரு வார்டு இடம் பொறுக்கி எடுத்துருக்காங்க. ஆனால் இது இங்கே பொட்டுனது சாலியாருக்கு 1 மணிக்கூருக்குள்ள அங்கே சாலியாருக்கு போயிருக்குது. ராத்திரியே இங்கே பொட்டுனது ராத்திரி அங்கே தேடி இருந்தால் கிடச்சிருக்கு. கடலில் போய் சேர்ந்து எத்தனை பணம் போயிருக்குதுன்னு யார் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. இந்த மாதிரி சம்பவமாக இந்த பகுதியில் 2019 ஒரு நிலச்சரிவு வந்திருக்கு. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படலை. ஒரு சின்ன இது முன்கூட்டியே அறிவிச்சதுனால அவங்க தப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த நிலச்சரிவில் 17 பேர் மாத்திரம் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ 2019 இந்த பகுதியில் வந்த ஒரு நிலச்சரிவு பாருங்கள். இப்போ இது பெரிய கொஞ்சம் ஓடையாக இருக்கா, இதெல்லாம் நிலச்சரிவு வந்த பகுதி. தண்ணி ஓடுறது நிலச்சரிவு வந்த பகுதியாக காணுது. அவர் தேயிலை தோட்ட தொழிலாளர், தெளிவாக அவர் சொல்கிறார் பாருங்கள். இருக்கிற சுச்சுவேஷன் நிலையை கரெக்டாக சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரி வட மாநிலத்தில் வந்து இங்கே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனுடைய கணக்கெடுப்பும் இன்னும் தெரியல. இப்போ ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் இப்போ
இந்த 24 நடந்த ஜூலை 30 நடந்த நிலச்சரிவில் எவ்வளோ பேர் வட மாநிலத்துலேருந்து வந்து வேலை செஞ்சுருக்காங்க, அவங்கள குறித்து இன்னும் கணக்கெடுப்பு தெரியாமல் இருக்குது. இவங்கெல்லாம் நார்த் இந்தியன்ஸ்.